ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12 ஆகிடுச்சு vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி என்னென்னே தெரியல, ரொம்ப லேசி டேவாகவே போச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக எதனா செஞ்சுக்கலான்னு தோணுச்சு. ஆனால் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னு தோணுது. சரி, ஓகே, என்ன செய்யலான்னு பார்த்தா நம்ம சாப்பாடு குழம்பு தொட்டுக்கன்னு இப்படி தனித்தனியாக செய்கிறதுக்கு ஒன்றா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இல்லை, கறியும் அன்றைக்கி வாங்கலை. சரி, என்ன செய்யலான்னு பார்த்தா புதினா கொத்தமல்லிலாம் இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸும் ஒரு 1.5 டம்ளர் இருந்தது. சரி, ஓகே, பிரியாணியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சுண்டல் தான் ஊற வச்சுட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் அப்படிலாம் ஊற வச்சுருப்பேன். ஊற வச்சு தனியாக வேக வச்சு சேம் பிரியாணி மசாலா கொடுத்து தனியாக முட்டை அவிச்சு நாங்கள் சூப்பராக தம் பிரியாணி மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன சொல்கிறது, நம்ம நான்வெஜ் பிரியாணியும் சரி வெஜிடபிள் பிரியாணியும் சரி அதுக்கு சலிச்சதாகவே இருக்காது.